உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு நம்ம அருள்மொழிகள்ல நமக்கு வேண்டிய டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன தெரியுமா? பக்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ நேத்து என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேத்து கடவுளை நம்புறவங்களுக்கும் பக்தனா இருக்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தோட இருப்பாங்க, கடவுள் காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது மேலோட்டமானதை தவிர்த்து அது உண்மையானது அல்ல அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பக்தர்களுக்கும் சீடனுக்கும் என்ன வித்தியாசம்? பக்தர்கள் அப்படின்னா நம்மள வச்சுக்கலாம். சீடன் அப்படின்னா குரு கிட்டயே இருக்காங்கல்ல, அவங்கதான் சீடர்கள். பக்தர்கள்னா வெளியே இருந்து இருக்கிறவங்க. சீடர்கள் அவங்க கூடயே குருவோட இருப்பாங்களா, அதான் சீடர்கள். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி சீடர் நம்ம தான் சீடர், நம்ம தான் பக்தர். நம்ம தனிச்செல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அம்மாக்கு சீடனாக தானே இருக்கும். ஆமாவா இல்லை? சிஷியா இருக்குமா இல்லையா? இருக்கும். ஏன்னா இதுல வர்றது எல்லாமே நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. ஒரு சீடனுக்கு என்னென்ன உணர்வு வரும்னு இதுல அம்மா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. நான் படிக்க படிக்க உங்களுக்கே புரியும். ஆமா ஆமா எனக்கும் இது வந்தது, ஆமா ஆமா எனக்கு இது வந்தது நீங்க சொல்லுவீங்க பாருங்க. ஓகே, நான் இப்ப படிக்கிறேன். ஒரு அறிஞர் அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா பக்தர்களுக்கும் சீடருக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அம்மா, மகனே, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் உண்மையான பக்தனும் உண்மையான சீடனும் ஒன்றுதான், வெவ்வேறு அல்ல. சோ ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இருவருக்குமே பக்தி உண்டு. இருவருமே ஆன்மீக வாழ்வை பக்தியின் மூலம்தான் ஆரம்பிக்கிறார்கள். சோ சீடனா இருந்தாலும் சரி, பக்தரா இருந்தாலும் சரி, பக்தி தான் மையம்ன்றாங்க. அந்த பக்தியை வச்சுதான் அவங்க ஆன்மீக வாழ்க்கையிலேயே ஆரம்பிக்கிறாங்களாம். ஓகேவா? ஒரு சீடன் தன்னுடைய குருவிடத்தில் பக்தி கொண்டவன். சோ சீடன் குரு கிட்ட பக்தி. குரு யாரு? கடவுள் தானே குரு. கடவுள் தான் நம்மளுக்கு அவதாரமா குருவா வராங்க. சோ குரு கிட்ட இருக்கக்கூடிய பக்தி கடவுள் பக்தி தான் இல்லையா? சோ ஒரு சீடனுக்கு குரு கிட்ட பக்தி இருக்குமா? குருவினால் நெறிப்படுத்தப்படுவதற்கு தன்னை விருப்பத்தோடு அவரிடம் ஒப்படைத்தவன். சோ சீடன் அப்படின்றவன் யார் அப்படின்னா, நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன்னு தன்னுடைய முழு மனதோட தன்னை ஒப்படைச்சிட்டாங்களா. நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம பசங்களை சேர்த்து விட்டா, மிஸ் நீங்க தான் அவன் நல்லா பாத்துக்கணும்னு சொல்றோம். அந்த மாதிரி தன்னைத்தானே அவனே அறிஞ்சு ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னு விருப்பத்தோட ஒரு குரு கிட்ட தன்னை அப்படியே முழுசா ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான். ஓகேவா? ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த பக்தியா. ஓகே, ஆனால் ஆரம்ப நிலைகளில் சீடனின் பக்தி முழுமை இல்லாததே. சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுடைய பக்தி, நம்ம தான் இந்த சீடர்கள். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுப்போம். நம்மளுக்கு நம்மளுடைய பக்தி முழுமை இல்லாததான். அதில் குறைகள் இருக்கும், கண்டிப்பா குறைகள் இருக்கும். அவனுக்கு குரு மீது முழுமையான நம்பிக்கை இருக்காது. குரு மீது உண்மையான நம்பிக்கை இருக்காது. குருவை பற்றிய பல கேள்விகள், சந்தேகங்கள் மனதில் எழும். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய குருவாரு நம்ம அம்மா வச்சே பார்ப்போம். அம்மா ஸ்டார்டிங் அம்மா கிட்ட நம்ம வரும்போது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா அம்மா எல்லா சக்தியும் அம்மாக்கு இருக்குமா? குரு ஓகே, அது ஓகே, எனக்கு குரு ஆயிட்டாங்க. ஆனா அம்மாக்கு எல்லா சக்தியும் இருக்கா? அம்மா கடவுளா? என்னமோ சொல்றாங்களே. கடவுளா இருக்கலாம், ஆனா கம்மி பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஒருவேளை கம்மி பவரா இருக்கும் போல. ஏன்னா யோகானந்தர் புக்ல அல்டிமேட்ல எல்லாம் சொல்லுவாங்களா. அப்பெல்லாம் நான் அம்மா கம்பேர் பண்ண, அம்மா இந்த குரு இப்படி பண்ணாங்களாம், உனக்கு அந்த மாதிரிலாம் வருமா? நான் அப்ப படிக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல, அம்மா யோகானந்தர் புத்தகத்துல காளி காளின்னு சொல்வாரே, அது நீதானா? ஓ, அப்ப யோகானந்தர் புத்தகத்துல இருக்கிற அந்த மகாத்மாக்களை படைச்சதே நீதானான்ற அளவுக்கு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப யோகானந்தர் புக்ல இருக்கிறவங்களும் கடவுள் இல்லையான்னு கேட்டா அவங்களும் மகான். எல்லாருமே ஈக்குவல் தான்.
ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, அம்மா வந்து சும்மா கிடையாது, அம்மா வந்து பரபிரம்மன்றதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சீடனுக்கு குரு மேல முழுமையான நம்பிக்கை இருக்காத, சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்தில் குருவினால் தான் மிகவும் ஆரம்ப காலத்தில் குருவினால் தான் மிகவும் நேசிக்கப்பட வேண்டும் என்னும் தாகம் அவனுள் எழும். ஸோ இப்போ அம்மா கிட்ட நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கணுன்ற அந்த ஆசை வந்து நம்மளுக்கு வருமா? குரு மற்ற சீடர்களிடம் காட்டும் அன்பை கண்டால் அவன் மனதில் பொறாமை தோன்றும். ஆமாவா இல்லையா? எனக்கெல்லாம் இருக்கு. இப்போ அம்மா வந்து எனக்கு நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வேற ஒருத்தவங்களை கொஞ்சம் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி பொறாமை உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே அழுக வரும், தாங்க முடியாது. அப்போ அந்த பொறாமை வரும். அதுதான் அம்மா நம்பிக்கை இல்லைன்றாங்க. நம்பிக்கை ஆக்சுவலி ஸ்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கானே தெரில. ஏன்னா இன்னமும் எனக்கு அழுக வருதுன்னா அப்போ நம்பிக்கை இல்லைதானே. இப்போ கூட நான் கிருஷ்ணா கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், ஒரு மணி நேரம் டிலேவாக தான் நான் இதை போடுறேனே. பேசிக்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணா, நிறைய பேசினேன் கிருஷ்ணா கிட்ட. கிருஷ்ணா உனக்கு என்ன உண்மையாகவே பிடிக்குமா கிருஷ்ணா? அப்போ கிருஷ்ணா எனக்குள்ளேருந்து கேட்டான், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, இன்னும் நீ திறந்தலையான்னு கேட்டான். ஏன்னா நான் டைஸ் உருட்டி தானே பேசுவேன். அப்போ நான் கேட்டேன், கிருஷ்ணா நான் இன்னும் உன்னை நம்பவே இல்லையா கிருஷ்ணான்னு கேட்டேன். ஆமான்ட்டான். இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லடி, என் மேல இவ்வளவு தூரம் உன் கூட இருந்தும் இன்னும் என்ன பிடிக்குதான்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறேன். ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து வேற யாரையாவது கொஞ்சம் போது நம்மளுக்கு அந்த பொறாம வருமா? ஓகேவா? குரு மற்ற சீடர்களையும் காட்டும் அன்பை கண்டால் அவன் மனதில் பொறாமை தோன்றும். இந்த கட்டத்தில் சீடனுக்கு குருவிடத்தில் பற்றும் அன்பும் தோன்றும். அதாவது இந்த நேரத்துல பற்று இருக்குமா, குரு மேல நம்மளுக்கு பற்று இருக்குமா? ஒரு தடவை பாருங்களேன், அம்மா நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன், அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கேன், நான் அன்னைக்கு தான் வந்திருக்கேன், என்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? அது எப்படி பக்கத்துல ஊரையே பாக்குறாங்க அம்மா, ஒருத்தர் உடம்பு என்ன பார்க்கல, என்ன லைட்டா பார்த்துட்டு திரும்பிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பத்தல. ஆனா அதனாலதான் நான் பார்க்கலன்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களை அம்மா கொஞ்சறாங்க, கணத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அப்படி பேசுறாங்க. அப்ப நான் யாரு? நான் உனக்கு யாருமே இல்லையா? எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? நம்ம எவ்வளவு க்ளோஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? நீயே உலகம் உயிர்னு உன்னையே ஒரு நிமிஷம் விடாம சுத்திக்கிட்டு இருக்க, நீயும் என் கூட தான் வீட்டுல வந்து என் கூட ஒன்னா இருக்க. என்னம்மா நான் உன் பக்கத்துல உட்காந்துருக்கம்மா, என்னம்மா பார்க்க மாட்டேங்கிறேன்னு வந்தது பாருங்க கோவம். அங்க இருந்து எழுந்து போய் ரூம்ல உட்கார்ந்து அழுது அடுத்த நாள் நான் அம்மாவை பார்க்க வரவே மாட்டேன்னு ரூம்லயே இருந்தேன் தெரியுமா? ஒத்த கால் முடியவே முடியாது, நான் உன்னை பார்க்க வர முடியாது, நீ என்ன பார்க்கல அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எவ்வளவு பேர் திமிர் பிடிச்சவ பாருங்க. நானு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்டா. அம்மா பஜன் ஹாலுக்கு இருந்திருக்கா, நான் பார்க்கவே இல்லையே, அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ரூம்ல ஃபுல்லா அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரூம்ல உட்காந்து அழுது 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 மூஞ்செல்லாம் வீங்கி போய் அப்பதான் ஒரு பாட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற அந்த பாட்டு. அன்னைக்கு தான் அந்த அழுகையில தான் நான் அந்த பாட்டையே ரெடி பண்ண. சரி ஏதாவது ஒரு சேவையாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்து இதை நம்ம சேவையா செய்வோம்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம போட்டு விட்டோம். கடைசியில் அந்த பாட்டை அம்மா வந்து டெய்லி பேசிஸ்ல அந்த பாட்டை பேக்ல போட்டு விட்டா பாருங்க. அப்போ அவ்வளோ அழுக. ஆனா அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவே நினைச்சு ரொம்ப உனக்கு ஏன் என்ன பிடிக்கல, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, என்னை எப்படி நீ பார்த்து பேசாம விட்ட, எனக்கு என்ன பேசியிருக்கணும்ல, இன்னொருத்தவங்களை கொஞ்சம் இல்ல பக்கத்துல தான் நான் இருக்கேன், ஏன் என்ன பார்க்கல அப்படின்னு ஒரே அழுகையில அடுத்த நாள் நான் அம்மா முகத்துல கூட பார்க்காம வீட்டுக்கே போயிட்டேன். உடனே அம்மா கனவுல வந்தா பாருங்க, செம்ம கோபத்துல வந்தா. கனவுல வந்துட்டா அவ வந்துட்டா பாரு, பொசசிவ் புடிச்சவ பொறாம பிடிச்சவ என்ன சொல்றான் அம்மா கனவுல, பொறாம பிடிச்சவ வந்துட்டா, பொறாம பிடிச்சவ இங்க வாடிங்க அப்படின்னா நான் போனேன். போயிட்டு அம்மா அப்படின்னு உடனே அம்மால 2 காலு பாதம் எடுத்து என் கையில ஒரு பாதத்தை எடுத்து கையில கொடுத்தாங்க. என்ன அம்மாவுடைய பாதத்தை எடுத்து அதுவும் ஒரு கால் மேல இன்னொரு பாதத்தை வச்சு கொடுத்தாங்க. என்ன இது இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன், வாங்கிட்டேன், கனவு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அன்னைக்கு மத்தியானமே எனக்கு கொரியர் வருது, எனக்கு யாரோ பாதம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, யார் அனுப்புனாங்கன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிச்சு ஒரு டிவோட்டி அனுப்புனாங்கன்ட்டு பாருங்க. அதுதான் அம்மா அவங்க அம்மா தானே அவங்க மூலமா அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்ப இதுல தப்பு இல்லையா நீங்க கேட்கலாம். ஆனா நான் நேர்ல பார்த்ததை விட என்ன அம்மா சீண்டி விட்டதுனால ஒரு நாள் ஃபுல்லா அம்மாவை நினைச்சு உருகி இருக்கேன் தெரியுமா, அதுதான் ஹை.
அதுதான் ஹை லெவல். அதுதானே அம்மா ஆசைப்படுறா. எனக்காக உருகணும். எல்லா கடவுள் அதானே ஆசைப்படுறாங்க. எல்லா கடவுள் இல்லை, ஒரே கடவுள் தான். எனக்காக உருகணும், எனக்காக ஆனால் நான் உருகுனது வேற மாதிரி கோவத்தில். ஸோ அம்மா சொல்றது கரெக்ட் தானே. அப்போ நம்பிக்கை இல்லை, நமக்கு பற்று அதிகம், பற்று அன்பு. ஸோ ரெண்டுமே அதிகம்ன்றாங்க. ஓகேவா? இந்த கட்டத்தில் சீடனுக்கு குருவிடத்தில் பற்றும் அன்பும் தோன்றும். ஆனால் இந்த அன்பு சுயநலம் கலந்ததாய் கரைப்பட்டு இருக்கும். ஆமா தானே, இது கரைப்பட்டு தானே இருக்கு பாருங்க. சுயநலம் கலந்ததால் கரைப்பட்டு இருக்கும். ஆமா, சுயநலம் தான். இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் போது என்ன பார்க்கலன்னு நான் கோவப்பட்டேன், அப்ப அது சுயநலம் தானே. ஆனா நான் இன்னும் திருந்தலன்னு நினைக்கிறேன். ஸ்டில் எனக்கு அந்த கோவம் வருது. அது ஏனே எனக்கு தெரியலப்பா. ஸ்டில் அதாவது எல்லாரையும் பார்த்து நான் அப்படி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன். அப்பயாவது இவ அழ வச்சு அம்மா வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறாள் தெரியல. ஸ்டில் அது இருக்கு. அடுத்தது, ஆரம்ப நிலையில் இது ஒரு போராட்டமே. ஆமா, போராட்டமா முடியலடா. ஆரம்ப நிலைனாலும் பரவாயில்ல, வந்து 3 வருஷமா ஒரே நிலையில இருந்தா நான் என்னதான் பண்றது. ஆரம்ப நிலையில் இது ஒரு போராட்டமே. இந்த பற்று காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் குரு பக்தியானது முழுமை இல்லாமல் இருந்தாலும் குருவை விட்டு போய்விடாமல் சீடன் அவருடனேயே இருப்பான். சோ இந்த பற்றும் அன்பும் முழுமை இல்லாம இருந்தா கூட இது சீடன் குருவை விட்டு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சீண்டி விட்டுறாங்களா. இப்ப பாருங்களா, ஒரு நாள் ஃபுல்லா அம்மாவை நினைக்கவே இல்லை. அம்மா தான் கிருஷ்ணா நினைக்கலன்னு ஐயோ, ஒரு நாள் ஃபுல்லாலாம் இல்லை, என்னைக்காவது மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் மறந்துட்டேன்னு வச்சுப்போமே. யாராவது ஒருத்தங்க என்கிட்ட இன்னைக்கு கனவுல அம்மா வந்தாங்க தெரியுமா அப்படின்னா முடிஞ்சுது. உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அப்ப நீ உனக்கு என்ன பிடிக்கல இல்லையா, ஏன் என் கனவுல வரல? அப்போ அது நல்லது தானே. நம்ம கடவுளை மறக்காம இன்னொருத்தவங்களை வச்சு சீண்டி அவங்களே நினைக்க வைக்கிறாங்கல்ல, அது நல்லது தானே. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த பற்றின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் குரு பக்தியானது முழுமை இல்லாமல் இருந்தாலும் குருவை விட்டு போய்விடாமல் சீடன் அவனுடனேயே இருப்பான். குரு தன் அன்பால் சீடனை தன்னோடு நன்கு பிணைத்து கொள்வார். பாருங்க, இதுதான் நான் நினைச்சேன், இன்னைக்கு காலில் கூட நினைச்சேன். அம்மா, ஆனா நீதாமா அன்பை காட்டி காட்டி ருசி ஏத்தி எங்களை வச்சிருக்க, நாங்க ஒன்னும் உன்கிட்ட இல்ல. நீதாமா அன்பை காட்டி அப்படியே இப்போ ஒருத்தவங்க மேல பொசசிவ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிற அளவுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட அம்மா நடந்துட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நடந்து பாருங்க, விடவே மாட்டா. கனவுல வரதா இருக்கட்டும், நம்மளை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், நம்ம கிட்ட கெஞ்சுறதா இருக்கட்டும், அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சாரி வாட்ஸ்அப்ன்ற இன்ஸ்டாகிராம்ல போனா அழுது மெசேஜ் வரும். அப்படியே அழுது என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன், ஜென்ம பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்திருக்காது. அதாவது இன்ஸ்டாகிராம் போய் அம்மா கிட்ட தானே பேசுவோம், வேற யார்கிட்ட நம்ம போய் பேச போறோம், அதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கிட்ட ஏதாவது மெசேஜ் வேணும்னா மட்டும் நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல போய் கேட்போம். அப்போ கரெக்டா சுச்சுவேஷன் தருவாங்க. நான் என்ன பண்ணேன், சும்மா ஏதாவது போறோம், அப்படியே கெஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே கெஞ்சுற மாதிரியே வரும். அப்போ அவங்க அன்பால எப்படி நம்மளை பிணைக்கிறாங்க பாருங்க, புரியுதுங்களா? நம்ம அன்பால நம்மளை எவ்வளவு பிணைச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன். நம்மளை விட்டே போக மாட்டாங்க, சும்மா சீண்டி விட்டுட்டு திரும்ப நம்ம பின்னாடியே சுத்த வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது குரு தன் அன்பால். ஓகே, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உயர்ந்த நிலையை அடைய உதவுவார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உயர்த்துவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நானே போய் அம்மா கிட்ட கேட்டுட்டேன், அம்மா ரொம்ப பொசசிவ் தாங்க முடியலமா, எனக்கு இந்த பொசசிவ் ஃபீலை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துருமா, நான் அம்மாட்ட சொன்ன தெரியுமா. அதுக்கு அம்மா சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பேர்கிட்ட அம்மாவை பத்தி இந்த லவ் பாவத்தை, இந்த கிருஷ்ணாவை நானே கரெக்ட் பண்ணி கொடுக்கறது. நானே ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, கிருஷ்ணா யாராவது கிருஷ்ணா பத்தி பேசிட்டாங்க அப்படின்னா, கிருஷ்ணா உங்களுக்கு அப்படி சொன்னா, கிருஷ்ணா உங்களுக்கு இப்படி சொன்னா, அதை கிருஷ்ணா பண்றது. அதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் பாருங்க. கரெக்ட் தானே. ஓவர் பொசசிவா இருந்தா என்னால இன்னொரு கோபிகையை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. அப்போ கோபியர்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுல இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னா அந்த தன்மையை அம்மா கொடுத்ததுனால தானே வருது. கரெக்ட் தானே. ஸோ அப்பா அம்மா அதை கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றாங்க, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உயர்ந்த நிலையை அடைய உதவுவார். ஓகேவா? அடுத்தது, காலம் செல்ல செல்ல குருவின் வழி காடு தலாடும். என்னது? ஓகே, புரிஞ்சிச்சு.
அது என்னன்னா, காலம் செல்ல செல்ல குருவின் வழிகாட்டுதலாலும் குருவின் கீழ் தொடர்ந்த சாதனைகள் செய்து வருவதன் மூலமாகவும் சீடன் குருவிடம் கொண்டுள்ள அன்பினால் ஆன்மீகத்தில் வளருவான். அவன் குருவிடம் கொள்ளும் அன்பு சுயநலம் இல்லாததாக மாசு மறுவற்ற அன்பாக மாறும். அவனுடைய வாழ்க்கை லட்சியம் முழுதும் சுயநல கலப்பே இல்லாமல் குருவுக்கு சேவை செய்வதற்கும் எந்த விதமான பரிசோ பாராட்டோ பெறாமல் அவரிடம் அன்பு செலுத்துவதற்கும் மாறிவிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்பு வேற மாதிரி ஆயிடுமா. அம்மா நம்மளை கண்டுக்கலனா கூட அம்மா சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே. அம்மா இன்னொருத்தவங்க கட்டி பிடிக்கும் போது அம்மா அவங்க சந்தோஷம், அதாவது நம்ம சுயநலத்தை தாண்டி அம்மா நல்லா இருந்தா ஓகே, அம்மாக்கு அந்த மாதிரி மாறிடும் போல் இருக்கு இல்ல. அந்த சுயநலமே இல்லாத அன்புனா என்ன, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உனக்கு தான், நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்றது தான் அந்த சுயநலமே இல்லாத ஒரு சூப்பரான அன்பு. மாசு அழுக்கே இல்லாத அந்த அன்பு தூய்மையான அன்பா மாறிடும். ஆக்சுவலி கடவுளுக்கு நம்ம மேல அந்த அன்பு தான் இருக்கு. நம்மளும் அவரோட ஈக்குவலுக்கே மாறிடுவோமா. இப்ப வந்து நம்ம பொசசிவ்ல சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடக்குறோம்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது போல. ஆழமான நம்பிக்கை வந்துடும் போல கடவுள் அம்மா மேல. அம்மா நம்மளை விட்டு எங்க போறா, அந்த நம்பிக்கையில நம்ம வந்து அது நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஆத்மா அனுபூதி பெற்றோன்னே நம்பிக்கையை தாண்டி நீ நானும் ஒண்ணுன்ற அந்த நிலைக்கு வந்துருவோம் போல. ரெண்டு இருக்கு. ஒண்ணு நம்பிக்கை. நம்பிக்கையின் காரணமாக அம்மா என்ன பண்ணாலும் பாசிட்டிவோ பெரிய ஃபீலோ வராம அம்மாவை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ருக்மணியோட பாவம். ஓகேவா? நம்பிக்கை தான் ருக்மணியோட பாவம். ஆனா அதுக்கு அடுத்தது வந்து ஆத்மா அனுபூதி நிலை. அது வந்து எப்படி இருக்குன்னா, அம்மா இன்னொருத்தவங்களை கொஞ்சம் போது நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நம்மளும் அம்மா ஒன்னா தெரியும். ஒருத்தவங்க அழுதாங்கன்னா நம்ம அழுதுருவோம். அம்மா ஒருத்தவங்க முத்தம் கொடுத்தாங்கன்னா நம்மளே அவங்களுக்கு முத்தம் கொடுத்த மாதிரி அம்மாக்குள்ள நம்ம உள்ள இருக்கிறதுனால அம்மாவோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம ஃபீலிங்ஸா மாறிடும். நம்பிக்கைக்கும் அவங்களோட ஒன்னா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? இப்போ கிருஷ்ணனுடைய இதயத்துல யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னும் ருக்மணியா ராதாவா, ரெண்டு பேரும் தான், பிரிச்சுலாம் பார்க்க கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ராதா தான் வந்தாங்க. ஏன்னு கேட்கும் போது கிருஷ்ணன் சொல்றாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, என் கணவன் என்னை விட்டு போக மாட்டார். ஆனா ராதா அப்படி இல்லை. ராதா நம்பிக்கை எல்லாத்தையும் தாண்டி அடுத்த நிலையான நீயும் நானும் ஒண்ணுன்னு என்னோட உணர்வையே அவ உணர்வா நம்பிக்கிட்டான். என் உணர்வே அவளுது. இப்ப நான் உன்கிட்ட அன்பா இருக்கேன் அப்படின்னா ராதாவே உன் கூட அன்பா இருக்கிற மாதிரி அவ உணர்றா. ஆனா நீ வந்து நம்பிக்கையோட இருக்க, என் கணவன் என்னை விட்டு போக மாட்டான், அவன் மத்தவங்க கூட இருந்தாலும் என் மேல இருக்கிற அன்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததே தவிர்த்து நான் இன்னொருத்தவங்களை அனுபவிக்கும் போது நீயும் அவங்களை அனுபவிச்சியா இல்ல இல்லையா. ஆனா ஆத்மா அனுபூதி நிலையை அடையிறவங்க கடவுள் வந்து இன்னொருத்தவங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த உணர்வு அவங்களுக்கும் வரும். ஒன்னா கலந்ததுனால அவங்களுக்கும் அந்த உணர்வு வரும். அதுதானே ஒன்னா இருக்கிறது. நம்பிக்கையோட இருக்கிறதுன்றதுல பிரிவினை ஸ்டில் இருக்கு பாருங்க. நான் தனியா தான் இருக்கேன், கிருஷ்ணா வரை இன்னொரு மனைவியோட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சிட்டு ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் என்னை விட்டு போக மாட்டாரு, எப்படி இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டாருன்றது நம்பிக்கை. ஆனா இன்னொரு பொண்ணை கொஞ்சம் போது நானே அந்த பொண்ணை கொஞ்சம் மாதிரி அந்த பொண்ணு மேலேயே எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா நான் கிருஷ்ணாவோட கலக்கிறதுனால தானே கிருஷ்ணாக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற ஃபீல் எனக்கும் வருது. சோ டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் அம்மா சொல்றாங்க. அப்போ சீடன் ஒரு ஸ்டேஜ்ல அப்படி அந்த ஆன்மீக நிலையை உயர 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 ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் ஒன்னாவே கலந்து ஆத்ம நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீயும் நானும் ஒண்ணு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே மாறி போயிடும். ஓகேவா? இவ்வாறு அவன் உறுதி இல்லாத விவேகம் இல்லாத சீடன் என்ற நிலையிலிருந்து உறுதியான மிகவும் விவேக அறிவு நிறைந்த சீடனாக மாறிவிடுவான். சுயநலம் உள்ள பக்தன் என்ற நிலையில் இருந்து சுயநலமற்ற தூய்மையான பக்தன் என்ற நிலைக்கு உயர்ந்து விடுவான். தான் என்று தனக்கு என்று இல்லாமல் எல்லோருமே குரு என்ற நிலைக்கு அவன் வந்ததும் அவன் உண்மையான சீடனாகி விடுவான். சோ தான் தனக்கு அப்படின்றத தாண்டி எல்லாமே குரு என்ற நிலைக்கு அவன் உயர்ந்து விடுவான். அதாவது என் குரு எனக்கு தான், என் குரு என்னதான் பார்க்கணும், என் குரு எனக்கு தான் பேசணும், என் குரு எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாமே குரு தான். என் அம்மா தான் உன் மூலமா என்கிட்ட பேசுறாங்க, சொல்லுப்பா. ஒரு நாய்க்குட்டி கூட அம்மா தான் இந்த நாய் மூலமா என்னை காப்பாத்திச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல குருவா உண்மையான அந்த தன்மைக்கு நம்ம மாறிடுவோம். ஓகேவா? அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உண்மையான சீடன் என்பவன் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கடவுளிடம் அல்லது குருவிடம் அர்ப்பணித்துவிட்டு எந்த விதமான ஆசையும் கொள்ளாமல் ஆத்மானந்தத்தை அடைய விரும்புவான். பாத்தீங்களா? உண்மையான சீடன்
ஸோ எல்லாமே குரு கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்ம அந்த ஆத்ம அனுபூதி அடையணுன்றதுல ரொம்ப அதிகமான கவனம் இருப்பாங்களாம். ஸோ அம்மா கிட்ட இருக்கும்போது எனக்கு அம்மா கிட்ட பதவி வேணும், புகழ் வேணும், அம்மா கிட்ட வந்து நான் இந்த பொசிஷன்ல வந்துடணுன்றதெல்லாம் தாண்டி, அம்மா நீ என்னை சவுக்கால கூட அடி, இது வந்து இந்த என்னது சாக்கடைக்கு பக்கத்தில் கூட என்னை உட்கார வைமா, பரவாயில்லம்மா, நீ என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்றமா, எனக்கு அந்த பேரு புகழ் நீ என்ன அதெல்லாம் எனக்கு வேண்டாமா, எனக்கு அந்த ஆத்ம அனுபூதி நிலையை கொடுங்கன்னு எதையுமே அம்மா கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்களா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இப்ப அம்மா கிட்ட ஒருத்தர் போனாராம், நல்ல பொசிஷன், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஆன்மீகத்துல சிறந்திருக்கோம், அம்மா கிட்ட போனா எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனாரா. கடைசியில் அம்மா விறகு விட்டாங்களாம். 1 வாரம் வெட்டினாரா, 2 வாரம் வெட்டினாரா, அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியலன்னு வெளில போயிட்டாராம். ஆனா வெளில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதான், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மலையில வந்து ஒரு மரம் விழுந்து போய் அந்த மரத்தையே வெட்டக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. அப்பதான் தெரிஞ்சுதான் அம்மா ஏன் விறகு விட்டாங்கன்னு. சோ கடவுளே வேணும்ன்றவங்க அம்மா எந்த வேலையை சொன்னாலும் சரியா செஞ்சிருவாங்க. ஆனா அம்மா கிட்ட வந்தா நம்மளுக்கு பொசிஷன் கிடைக்கும், இந்த நான் அவளை படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், அம்மா கூடயே சீடனா இருந்துகிட்டே ஒரு நல்ல பொசிஷன்ல நான் இருப்பேன்னு வந்தா அது வந்து சமர்ப்பணம் கிடையாது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்ததுக்கு சமமாயிடும். தனக்கு என்ன நேர்ந்தாலும் உண்மையான சீடன் மேலான பரம்பொருள் நிலையை அடைகின்ற வரை குருவை விட்டு பிரிந்து செல்ல மாட்டான். அவன் கணக்கற்ற துன்பங்களையும் மனவேதனைகளையும் உடல் கஷ்டங்களையும் கடினமான பயிற்சிகளையும் தாங்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் உண்மையான சீடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு குருவின் கருணையை அடைவதற்காக இந்த சோதனைகள் அனைத்திற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்வான். அவனுக்கு இருக்கும் ஒரே ஆசை தன் குருவுக்கு சுயநலம் சிறிதும் இல்லாமல் சேவை செய்ய வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்பதாகவே இருக்கும். ஒரு சீடனுக்கு விரோதமாகவும் விசித்திரமாகவும் பேசி குழப்பமும் கோபமும் சண்டையும் ஏற்படும் விதங்களில் நடந்து கொண்டு சீடனை குழப்புவதற்கு முயற்சி செய்யலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இது நமக்கு தான். இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் ஃபாஸ்டா படிச்சுட்டோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சீடன் வந்து அந்த ஆத்மா அனுபூதி நிலையை அடையறதுக்கு படாத கஷ்டப்படணுமா. அதுக்கு குருவே நம்மள சீண்டுவாங்க, குழப்புவாங்களாம். என்ன குழப்பினாங்க பாத்தீங்களா அம்மா, என்ன குழப்பினாங்க? உன் வேலையை நீ செய், யூடியூப்ல எதுக்கு என்ன பத்தி போட்டுட்டு இருக்க, எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு விஷயத்த நான் விட்டுட்டு கிருத்திகா பிரபாகரன்ற பேரை தூக்கிட்டு எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு என் குரு தான் வேணும்னு அமிர்த புன்னகைன்னு பேரை மாத்திட்டு இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்த தொழிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு அம்மாவுடைய அருள்மொழிகளை போட்டு லட்சக்கணக்கில் பார்த்துட்டு இருந்த என் சேனலை வெறும் சொல்லக்கூடாது, பொக்கிஷமான, அப்படி தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, அந்த பொக்கிஷமான புனிதமான 500 பேர் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். இவளே கதின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது யூடியூப்ல நீ எதுக்கு என்ன பத்தி போடுற, எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நாங்க ஒரு என்னது அம்மா என்னம்மா சொன்னேன், நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களை பத்தி போட தெரியும்டி, நீ ஏன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா பாருங்க. அப்ப நான் என்னதான் போடுறது அப்படின்றதுக்கு சமையல் வீடியோ போட, உன் வீட்டை சுத்தம் பண்றத போட, எப்படி பாருங்க ஒரு குரு. ஆனா குரு வாயில இருந்து கேட்கல, சைட்ல நின்னவங்க தான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அது அவங்க கிடையாது, அதுவும் நம்ம அம்மா ஆக்டிவேட் பண்ணாமே அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். அம்மா பாருங்க சைட்ல இருந்துகிட்டு சமையல் வேலையை போடு. நான் நினைச்சுக்கிட்டேன், கிருஷ்ணா நீ தாண்டா இதெல்லாம் சொல்லுவ, உனக்கு இப்ப சமைச்சு நான் குடும்பத்தை பார்த்துக்கணும், உனக்கு அதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சமையல் வேலையை போடு. அப்போ என்னுடைய குரு என்னை எப்படி குழப்புறாங்க பாருங்க. அப்போ நான் பயந்து பேசுறேன், என்னடா இது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அகங்காரம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் பாருங்க. அம்மா சொல்றாங்க பாருங்க, குரு சீடனுக்கு விரோதமாகவும் விசித்திரமாகவும் பேசி குழப்பும் கோபமும் சண்டையும் ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வார். அப்ப அம்மா அப்படித்தானே. ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை போல் இருக்கு, ஜஸ்ட் நிழல் தூவி விட்டுருக்காங்க போல. அதுக்கே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது, அம்மா போன வாட்டி தான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், இந்த வாட்டியாவது கொஞ்சம் ஜாலியா பேசலாமான்னு வந்து எதிர்பார்க்கிறேன் பாருங்க. அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. ஆக்சுவலி அம்மா இந்த வாட்டியும் நான் சவுக்கடிக்கு ரெடின்னு தான் வரணும். ஆனா என்ன இதயம் வலிக்குது, அந்த வலிலாம் தாங்கவே முடியல, அப்படியே இதயம் பொழக்குது, அப்படியே அந்த கண்ணில் தண்ணி, ஐயோ அது ஒரு மாதிரி வலிக்குது. அது அம்மாவே நம்மள ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்களா, அது அம்மா மட்டும் இல்லை, நான் லவ் வேற பண்றேன் நான் கிருஷ்ணா, அது வந்து லவ்ல அப்படியே ஒரு மாதிரி இதயத்தை பொழக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா. ஐயோ அது வலி தாங்க முடியல, ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. நான் சும்மாலாம் சொல்லலை, அது ஒரு மாதிரி வலிக்குது. ஆனால் அவள் எடுத்துறா, அது முழுசா வலிக்கவே அம்மா விட மாட்டேங்கிறான். அது வலிக்குது, டக்குன்னு அம்மா எடுத்துடுறா, ஏன்னா அந்த வலி அவளுக்கு வலிக்குது போல் இருக்கு. ஓகே, ஸோ அம்மா பாருங்க குழப்புவாங்களாம், திட்டுவாங்களாம், கோவப்படுவாங்களாம். இதே மாதிரி தான் ஒரு பையன் ஓவரா நாம ஜபம் சொன்னானா, எவ்வளோ நல்ல விஷயம். அதுக்கு அம்மா அவனை குழப்பி விட்டாங்க பாருங்க.
நீ நாம ஜபம் எப்பவுமே சொல்லிட்டே இருக்காத, கொஞ்சம் நிறுத்து, ஓவரா சொல்ற அப்படின்னாங்களாம். அவன் வந்து என்னடா இது அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வேற ஒருத்தவங்க மூலமா அம்மா குழப்பி விட்டாங்க பாருங்க. என்ன தெரியுமா குழப்பினாங்களாம், யாரோ ஒருத்தவங்க திடீர்னு கால் பண்ணி, டேய் உனக்கு நேரம் சரியில்லை, குருவுக்கும் உனக்கு ஆகாது, கொஞ்ச நாளைக்கு உன் குருவை பார்க்கறத நிறுத்து, அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே எனக்கு ஃபோன் பண்றான், மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் சொல்லிட்டேன், இங்கே பாரு, ஃபோன் பண்ணது அவங்க கிடையாது, அம்மா தான் உனக்கு ஃபோன் பண்ணி நல்லா உனக்கு குழப்பி விடுறாங்க. நீ வந்து என் குரு மேல எனக்கு பக்தி இருக்கு, நான் என் குருவோட நாமத்தை சொல்லுவேன் தான். அப்படி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி எனக்கு நேரமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உன் பேரை சொல்லாமல என்னால இருக்க முடியாதுன்னு நீ சொல்லு. அப்படி சொன்னாலும் கரெக்ட் இல்ல, என் குரு சொல்றதை நான் தட்ட மாட்டேன், என் குரு என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேன்னா அதை நிறுத்திட்டு வேற ஏதாவது சொல்றதுனாலும் என் குரு சொன்ன பேச்சை நான் தட்ட மாட்டேன்ற ஒரு நல்ல பேரும் அது கரெக்ட் தான். ஸோ எதுனாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் உறுதியோட பண்ணி, எது பண்ணாலும் உறுதியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பாருங்க எப்படிலாம் அம்மா குழப்பி விடுறாங்க, எப்படிலாம் டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. கரெக்ட் தானே? அப்ப அம்மா சொல்றது கரெக்ட். அடுத்தது, சீடனை குழப்புவதற்கு முயற்சி செய்யலாம். சீடன் செய்யாத தவறுகளுக்கெல்லாம் குரு அவனை மிகவும் கடுமையாக கண்டித்து கொள்ளலாம். கடிந்து கொள்ளலாம். இங்க பாருங்க சொல்றாங்க பாருங்க, சீடன் செய்யாத தவறுக்கு கூட கடிந்து கொள்வாங்களா பாருங்க. நான் அப்படிதான், என்னெல்லாம் ஆக்சுவலி அம்மா இன்னும் அந்த அளவுக்குலாம் கடிந்தெல்லாம் பேச ஆரம்பிக்கல. ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்றாங்கன்ட்டு. அம்மாவோட அந்த வீடியோ எடிட் எவ்வளவு அழகா பண்ணிட்டு போனோம், எவ்வளோ நைட்டெல்லாம் தூங்காம கிருஷ்ணா வந்து அவ்வளோ அழகா எடிட் பண்ணி எடுத்துட்டு போனா அது அம்மா கண்ணால கூட பார்க்கல தெரியுமா. டெலிட் பண்ணு அப்பெல்லாம் போடக்கூடாது. எனக்கு ஓகேன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ஒரே ஒரு தடவை தான் ரொம்ப அழுதேன், ரொம்ப ஓவரால் இல்லை பட் ரொம்ப அழுதேன். என்ன தெரியுமா, ராமகிருஷ்ணர் தான் என் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். ஏன்னா அம்மாட்ட போய் நான் சொன்னேன், அம்மா ராமகிருஷ்ணர் தாம்மா உனக்கு காளிக்காக எடிட் பண்ணாருன்னு போய் சொன்னேன். அப்போது நான் அந்த ராமகிருஷ்ணர் நினச்சிட்டு நான் அழுவுறேன், நான் எடிட் பண்ணல, நீங்கள் தானே எடிட் பண்ணீங்க, அதை கூட அம்மா ஒரு கண்ணால் கூட பார்க்கல அப்படின்னு அழுதம் பாருங்க, குமுறி. ஸோ அதாவது நம்ம ஒரு தப்பும் செய்யாத தப்புக்கெல்லாம் அம்மா வந்து கடிந்துப்பாங்களாம். ஆக்சுவலி இது ஒரு விஷயம் இல்லை, அதோட கம்பேர் பண்ணல, இது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. செய்யாத தவறுக்கெல்லாம் வந்து சொல்றது நம்ம யோகானந்த புத்தகத்தில் படிச்சிருப்போம். யுக்தேஸ்வரர் அப்படிதான், யோகானந்தர் செய்யவே இல்லை தப்புக்கெல்லாம் ஓவரா சீண்டுவாங்களாம், ஓவரா தப்பா பேசுவாங்க. ஆனால் யோகானந்தர் சும்மாலாம் இல்லை, அவங்க அப்பா அதாவது யோகானந்தருடைய அப்பா வந்திருக்காங்க. யோகானந்தருடைய குரு யுக்தேஸ்வரர் என்ன பண்றாரு, யோகானந்தர் செய்யாத விஷயத்தெல்லாம் இவன் செஞ்சான பெத்த அப்பா கிட்ட அவருடைய மனம் நொந்து போற அளவுக்கு தப்பு சொல்லிட்டாரு. அவங்க அப்பாவோட மனம் ஒட்டஞ்சே போயிடுச்சா. யோகானந்தருடைய அப்பாவோட மனசு அவ்வளவு வருத்தமாயிடுச்சான். போனதுக்கு அப்புறம் யோகானந்தர் மட்டும் சும்மா இல்ல, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன் இப்படி பொய் சொன்னீர்கள், செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்க எப்படி நான் செஞ்சேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டாராம். கேட்டோன்னே யுக்தேஸ்வரர் அப்படியே குழந்தை மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தாராம். நான் இனிமேலுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. ஆனா நிறுத்தவே இல்லையா, ஒருத்தர் விடாம இவரை பத்தி கழுவி ஊத்திக்கிட்டே இருந்தாராம் யுக்தேஸ்வரர். இப்பதான் எனக்கு புரியுது, அப்ப படிச்சப்ப எனக்கு புரியல, ஆனா இப்பதான் அம்மா சொல்றப்ப எனக்கு புரியுது. ஒரு குரு அப்படிதான் இருப்பாங்க போல. அப்பதான் நம்ம ரெடி ஆயிக்கலாம். இப்பயே யாரெல்லாம் ரெடியா போறீங்க சொல்லுங்க, நம்ம ரெடி ஆயிக்கலாம். ஏன்னா நம்ம குரு அப்புறம் இதெல்லாம் நம்ம வேற லெவலுக்கு வரணும்னா அப்ப இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால நம்மள ரெடி ஆயிக்க வேண்டியதான். அம்மா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வாட்டி எனக்கு கழுவி ஊற்ற போறாங்க. நான் இன்னைக்கு கிளம்புறேன், நாளைக்கு போய் அங்கே சேர்ந்துருவேன், 2 days அங்கே இருப்பேன். இந்த வாட்டி அம்மா என்ன கழுவி ஊற்ற போறாங்கன்னு தெரில. நம்ம ரெடியாக தான் போகணும், வேற என்ன பண்றது, ரெடியாக தான் போகணும். அம்மா என்னதான் கழுவி ஊற்றினாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற பக்தியை மட்டும் எனக்கு ஸ்ட்ராங் படுத்திடுமா ப்ளீஸ்மா, அதையும் நீங்கள் தான் பிச்சை போடணும், ஓகேவாம்மா? சரி, அடுத்தது படிக்கலாம். ஆனால் உண்மையான சீடன் இந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொள்கின்ற மன வலிமையையும் உறுதியையும் விவேகமும் அறிவும் தெளிவும் உடையவனாக இருக்க வேண்டும். சோ இதெல்லாம் கண்டிப்பா அவங்க பண்றதுக்கெல்லாம் நம்ம அம்மா அப்படி கிடையாது, டெஸ்ட் வைக்கிறாங்க, நம்ம கடவுள் அப்படி கிடையாது, ஆனா அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு நம்ம மனசை தேத்திக்கிட்டு நம்ம அதில் தைரியமா இருக்கணுமா. ஆக்சுவலி அம்மா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படாத பாடலாம் படுத்தலப்பா, என்ன படுத்தல, மீதி எத்தனை பேர் படுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை விட மோசமான குருவெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் கடவுள் தான், ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அடிலாம் வாங்கியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அம்மா ஆள் பார்த்து தான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது, அதாவது மன வலிமையை பார்த்து தான் பண்றாங்க. நிறைய சுவாமிஜியை அம்மா பாருங்க இதுலயே இப்படி சொல்றாங்கன்னா அம்மா எவ்வளவு பண்ணிருப்பாங்க. ஒரு சுவாமிஜியில சட்டையை பிடிச்சி கிழிச்சல வெளில அமைச்சிருக்காங்களா அம்மா.
ஸோ குரு பாவம் பாருங்க, எப்படிப்பட்ட பாவம் பாருங்க. நான் இதை கேட்டோடனே நான் போனேன், அம்மா ஏன் சட்டையை நீ கிழிக்க போறியா அப்படின்லாம் கேட்டுட்டு நான் அம்மா கிட்ட போனேன். உனக்கு சட்டையே கிழிக்க மாட்டேன், உன் மனசை கிழிக்கிறனா இல்லையான்னு பாருன்னு. ஆனா அவ்வளோ வந்து அம்மா பண்ணலை. இனிமேல் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு கருணை வேற அதிகம், கொஞ்சம் பண்ணிட்டா கூட அம்மா அப்படியே கருணை ஆயிடுது. ஆனா கிருஷ்ணாலாம் அப்படி கிடையாதுப்பா, ரொம்ப செம்மையா வெளுத்து கட்டுவார், வெளுத்து வாங்குவார். ஆனா அம்மா அப்படி கிடையாது. அம்மா வந்து கருணை அதிகம். அம்மாவே சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு கருணை பொத்துக்கிட்டு ஊத்துமா. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆசிரமா போயிருந்தப்ப சுவாமிஜி சொல்றாரு, ஒரு வார்த்தை மைக்ல சொல்றாரு, அம்மா சுப்ரீம் பவர், அம்மாக்கு பற்றே கிடையாது யாரு மேலையும், அம்மாக்கு யாரு மேலையுமே அட்டாச்மெண்டே கிடையாதுன்னு அந்த வார்த்தை சொல்லும் போது ஆக்சுவலி சுவாமிஜி உண்மையா சொல்றாரு. ஆனா அம்மா உடனே நிறுத்து அப்பெல்லாம் சொல்லிடாத, எல்லாம் அழுதுரும். அப்பெல்லாம் இல்லை, அம்மாக்கு எல்லாரும் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, அம்மாக்கு எல்லாரும் வேணும். அதாவது உண்மையை சொல்றாரு சுவாமிஜி. அம்மா வந்து சுப்ரீம் பவர், அம்மாக்கு வந்து யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது, பற்றெல்லாம் அம்மாக்கு கிடையாது. ஏன்னா அவங்க பரமாத்மா இல்லையா, அவங்க அந்த பரமானதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருக்குமா சொல்லுங்க பாப்போம். நீங்க தூங்கிட்டீங்க, முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் என் குழந்தை நீங்க வந்து பால் கொடுக்குறீங்க, அடைச்சிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. தூங்குனதுக்கு அப்புறம் அந்த தூங்குற டைம்ல ஆழ்ந்த தூக்கத்துல உங்களுக்கு குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுல இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு நினைப்பு இருக்குமா? அதுதான் அந்த பிரம்ம நிலையம். ஓகேவா? அந்த பிரம்மத்துடைய நிலை வந்து அதுவே ஒரு நிழல் மாதிரி தான் அந்த தூக்கமே. அப்ப அந்த பிரம்மத்துடைய நிலை எப்பேற்பட்டதா இருக்கும். அப்போ அதுக்குள்ள முழுகி போறவங்களுக்கு எங்க இருந்து நம்ம ஞாபகம் இருக்க போகுது? கரெக்ட் தானே? சோ அதுக்குதான் அப்படி சொன்ன உடனே அம்மா பாருங்க, இருளில் அப்படிலாம் சொல்லாது, எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுங்க, அப்படிலாம் இல்ல, அம்மாக்கு எல்லாரும் மேலேயும் இருக்குன்ட்டாங்க. அப்போ ஏன்னா அவர் சொல்லி முடிக்கும் போது எனக்கு ஒரு வள்ளி வந்தது பாருங்க. ஆல்ரெடி ஈட்டியை வச்சு எஞ்சிட்டு தான் நான் கீழே வந்திருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் குத்தி தான் அமிச்சிருக்கேன். இன்னும் ராக்கெட்டை உள்ள விட்டு நோண்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நேர்ல போய் இப்பதான் நீ கடபாரை எடுத்து நெஞ்சில ஒரு சொல்லியிருக்கமா. இப்ப இவர் மூலமா இன்னும் ராக்கெட் எல்லாம் விட்டு வந்து உள்ள நுழைச்சிடாத, என்னால முடியலன்னு அவர் சொல்றாரு. அம்மாக்கு யாரு மேலேயும் அட்டாச்மெண்ட் இல்லைன்ற அந்த வார்த்தை அப்படி செத்து போற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி மூச்சு விட்டுறதுக்குள்ள இல்ல 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 அப்படிலாம் சொல்லிடாத, எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், அம்மாக்கு எல்லாரும் மேலேயும் இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அங்க ராக்கெட் போயிருக்கும் உள்ள, யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு செகண்ட்ல நிறுத்து இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிலே விட்டுறாதுடா, அதாவது ஆல்ரெடி எல்லாம் வேற நிலைமையில கிடக்கு, இது வேற நீ சொல்லி விட்டுட்டு அதுக்கு வேற ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஒரு செகண்ட்ல அம்மா அப்படிலாம் இல்ல, அம்மாக்கு எல்லாரும் மேலேயும் இருக்குன்ட்டான். அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த உண்மையை கூட நமக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு அம்மா மறைக்கிறாங்க பாருங்களேன். அப்ப அம்மாக்கு எவ்வளவு கருணை. அம்மா கருணையா இருக்கிறதுனால ஒரு தாய் குருவா வந்தா அடியும் கொடுக்கறாங்க, டக்குன்னு நினைச்சுக்கிறான். ஆனா பெருமாள் மட்டும் குருவா வந்தாருன்னு வச்சுக்கங்க, நல்ல வேலை அம்மாக்கு கிருஷ்ணாவும் இருக்கு, உள்ள காளியும் இருக்கு, அதனால நம்ம தப்பிச்சோம். நான் கூட நினைச்சுப்பேன் கிருஷ்ணா ரொம்ப சீண்டு வாரான், ஆனா என்னோட கிருஷ்ணா அந்த அளவுக்கு சீண்ட மாதிரி தெரியல. ஏன்னா அம்மா காளி வேற இருக்கால கூடயே இருக்கிறதுனால அவளுக்கு டக்கு டக்குன்னு ஆறுதல் கொடுத்துற, அதனாலே வலிக்க மாட்டேங்குது, ரொம்ப வலியே தரமாட்டேங்கிறான். ஆனா நான் நினைச்சுக்கிட்டேன், அம்மா வெறும் கிருஷ்ணாவா மட்டும் இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், என்ன ஆகும்? கிருஷ்ணாவை பாக்குறான் என்ன ஆகும்? ஜாலியும் நடக்கும், ஆனா அடி விழுப்பாம் பாரு. இப்படி ஒரு அரை விட்டானா சுத்தி ஒரு உலகத்தை ஒரு ரவுண்டு சுத்திக்கிட்டு வந்து நிக்கணும். ஆனா அம்மா அப்படி இல்ல, அம்மா வந்து ஒரு அடி பலார்னு அடிச்சு இந்த கையில அரவணைச்சுக்கிறான், அப்படியே கேட்ச் பிடிச்சிடுறா. இந்த கையில அடிச்சு நம்ம இப்படி வரமா கேட்ச் பிடிச்சிடுறா. ஆனா கிருஷ்ணா அப்படி இல்ல, ஒரு அடி அடிக்கிறான், நம்ம எங்க போறோன்னே தெரியல. நம்ம வந்து என்னது முருகர் மாதிரி பூமியை ஒரு சுத்திட்டு ஐயோ என் குருவை காணுமே தேடுவோம், அதுக்கப்புறம் தோர்க்கவா அப்படின்னு. சோ நல்ல வேலை நம்மளுக்குள்ள காளி குருவா இருக்கிறதுனால நம்மள தப்பிச்சோம். ஓகேவா? இப்ப அடுத்தது பாப்போம். உண்மையான சீடன் தன் அகங்காரத்தை, தன்னுடைய தனித்தன்மையை விட்டு விடுவான். குரு என்னும் ஆறு எங்கெல்லாம் விரும்புகிறதோ அங்கெல்லாம் அவனை இழுத்து செல்லும். அவன் முழுக்க முழுக்க குரு என்ற நதியில் ஓட்டத்திற்கு தன்னை ஒப்படைத்து விடுகிறான். அவன் தனக்கு தன் உடம்பின் மீது இருக்கின்ற உரிமை அனைத்தையும் விட்டு விடுகின்றான். உயிரற்ற சவம் போல ஆகிவிடுகின்றான். அவன் குரு அல்லது கடவுள் தன்னை எங்கெல்லாம் எடுத்து செல்ல விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் தூக்கி செல்ல அப்படியே விட்டு விடுகிறான். அவன் குருவின் செயல்களை பற்றியோ அவரை பற்றியோ
மதிப்பிடுவதே இல்லை. இத்தகைய நிலையை சீடன் அடைந்தால் வெளியில் காணும் இந்த குருவின் வடிவை மட்டுமல்லாமல் தனக்குள்ளேயே குருவை காண்பான். அவனுக்கு எல்லாமே குருதான். அவன் தான் ஒன்றும் இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். அவனுக்கென்று சொந்தமாகவும் எதுவுமே இருக்காது. அவன் யாரையும் நம்பி இருப்பது இல்லை. தன்னுடையது இது, தன்னுடையவர்கள் இவர்கள் என்று உரிமை பாராட்ட யாரும் எதுவும் அவனுக்கு இல்லை. குருவின் கருணையை தவிர வேறு எதையும் நினைக்காத நாடாத நிலையை அவன் அடைந்து அவருடன் ஆழ்ந்த பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றான். குருவின் கருணை இல்லாமல் தெய்வீக நிலையை தான் அடைய முடியாதது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அவன் அதை பெற வேண்டுமானால் தன் மனதை முழுமையாக காலி செய்து விட வேண்டும் என்பதை உணர்கின்றான். ஒவ்வொரு வினாடியும் அதை செய்வதற்கு முயலுவான். குருவின் மௌனமான உண்மை இயல்பில் தன்னை ஆழ்த்திக் கொள்ள முயல்வான். அந்த உள்ள மௌனத்தை அனுபவிப்பதற்காக அவன் மிகுந்த அமைதியோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வான். குரு அல்லது கடவுள்தான் அவனுடைய அன்பிற்குரியவன். குருவிடம் செல்லும் போதெல்லாம் அவன் அந்த மௌனத்தை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள முயலுவான். பாருங்கடா எவ்வளவு சொல்றாங்க பாருங்க ஒரு சீடனை பத்தி. அதாவது அவங்க ரொம்ப பிளாங்கா இருப்பாங்களா, எங்க வேணாலும் போடலாம். மொத்தமா அது உண்மைதான். இப்ப இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு அம்மா கூட இருக்கிற சீடர்கள் தான் ஞாபகம் வருது. அப்போ அம்மா எவ்வளவு பண்ணிருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. ஆனா அம்மா விட்டு போவே மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. ஒரு சுவாமிஜி என்கிட்ட பேசுறாரு, அந்த தன்மைக்கெல்லாம் நம்மளா வரணும் தெரியுமா. அவரே அம்மாவோட சீடர். ஆனா ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி என்கிட்ட பேசுவார் தெரியுமா. உங்க பர்மிஷனோட ஒரு விஷயம் நீங்க உங்க சேனல்ல ஒண்ணு போட்டிருக்கீங்க, உங்க பர்மிஷனோட நான் அதை எடுத்துக்கிட்டுமா அப்படின்றாரு. சுவாமிஜி என்ன சுவாமிஜி இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா என் கிருஷ்ணா கரைஞ்சிருவான் தெரியுமா. அவன் சொல்லுவான், அப்புறம் பாரு அவர மாதிரி நீ எப்ப ஆக போறன்னு தெரியலன்னு. அந்த அளவுக்கு பணிவு. ஏன்னா அவங்களுக்கு இது எந்தன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே அம்மா தான். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த தன்மைக்கு தான் அம்மா என்னையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க தெரியுமா. எப்படி எனக்கு புரிஞ்சிருச்சு எப்படின்னா, முதல்ல நல்ல காசு இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ரூபானாலும் நம்ம இதை யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இப்ப டொனேஷன் சேவெல்லாம் பண்றோம் இல்லையா, அப்போ வீண் செலவு பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. முதல்ல நான் அம்மாவை பார்க்க போனா ஃபிளைட்ல போவேன், கார்ல போவேன். அம்மாவை பார்க்க போறதுக்கே 50,000 செலவு பண்ணியிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ அதெல்லாம் நம்ம யாருக்காவது கொடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு இதை பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஏன் குழந்தைங்க, அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கலாம் எனக்கு தோணவே இல்லை, அந்த ட்ரஸ்ட்ல இருக்க குழந்தைங்கலாம் எனக்கு எல்லாருமே ஈக்குவலா தான் தோன்றாங்க. ஓகேவா, நான் என்னமோ ஸ்பெஷலா இவங்களுக்கு பாத்துக்கிறேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. 2 பேருக்குமே என்ன இருக்கோ, மந்த்லி என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஈக்குவலா ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே ஸ்பெஷலாவே பண்றது இல்ல. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அம்மா இறக்கி விட்டு அந்த பணிவை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பணிவு வந்துருது. முதல்ல நம்ம கிட்ட காசு இருக்கும் போது கெத்து ஒரு ஃபீல் வரும், யாரு நம்மள பாத்துக்க வேணும், என்ன இப்ப என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். இப்ப அப்படிலாம் இல்ல, அந்த பணிவு வருது. புரியுதுங்களா, எனக்கு நல்லா புரியுது, இப்பதான் புரியுது. அம்மா நம்மள ட்ரெயின் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அவ்வளோ பெரிய சுவாமிஜி, ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை நடத்துற ஒரு சுவாமிஜி அவ்வளோ பணிவோட நான் ஒரு டவல் அனுப்புனப்பா, ஒரு 20 டவல் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு அவ்வளோ நன்றி சொல்றாருமா, நீங்க கொடுத்த டவலால நாங்க எல்லாருமே அதை யூஸ் பண்றோமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாரு. ஒரு டவலுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களா. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உணர்றாங்க பாருங்களேன். கரெக்ட் தானே, எந்த அளவுக்கு அவங்க உணர்றாங்க பாருங்க. அவ்வளோ பணிவோட ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா, ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கீங்கம்மா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிமா. அதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், இதுதானே கரெக்ட். இதுவே நம்ம நிறைய சபாஷா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஓ டவலாப்பா, ஓ அன்னைக்கு அனுப்புனீங்களே, ஓகே ஃபைன், டவலு போய் அனுப்பியிருக்கு பாரு, ஒரு புடவையை அனுப்பி விட தெரிஞ்சுதா, கண்டிப்பா அப்படிதான் ஃபீல் வந்திருக்கும். ஆனா ஒரு சாதாரண டவலுக்கு கூட டவல் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பணிவு இருக்கு, எந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியுது பாருங்க, அந்த அருமை தெரியுது பாருங்க. அதாவது பிச்சைக்காரனுக்கு தான் 1 ரூபாவோட அருமை தெரியுமா, கரெக்ட் தானே. உண்மையாவே அந்த எப்படி சொல்றது, யார் எந்த தேவையில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அருமை தெரியும். அந்த மாதிரி அந்த எப்படி சொல்றது, எதுவுமே எந்த இல்ல அப்படின்ற அந்த உணர்வு வரும்போது தானே இருக்கிற சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசா தெரியும். அப்போ அந்த வெற்றிடம்ன்றது மனசுல என்ன தெரியுமா, எதுவுமே எந்த கிடையாதுன்னும் போது ஒருத்தவங்க குடிசையில இடம் கொடுத்தா கூட என்னமோ சொர்க்கத்துல இடம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, உங்க வீடு நல்ல மாளிகையோட பெரிய வீடு,
உங்க மனசுல அது இருக்கு, என் வீடு வேற லெவல்ல இருக்கணும். அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா ரொம்ப நேரம் வெயில நின்று இருக்கீங்க, என் குடிசைக்கு வாங்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ குடிசையா, என் வீடு இதைமா, எனக்கு இதை விட பெரிய மாட மாளிகைலாம் இருக்கு, சும்மா நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தன் வரேன்னு சொன்னா தான் நின்றுட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பாத்துக்கிறேன். சத்தியமா மனசுல நான் பணக்காரன்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த பதில் தான் வரும். எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம வீடு எவ்வளவு பெருசு தெரியுமாப்பா, ஒருத்தவங்க வீட்டோட டிசைன் பார்த்தா நம்ம வீட்டுல இந்த டிசைன் இருக்கு தானே, இருக்கு. அதை கம்பேர் பண்ணுவோம். நம்ம வந்து பெரிய அப்பாட்டக்கன்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மையாவே அந்த மாதிரி ஒரு நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனசுல வந்து எனக்கு வீடே இல்லைன்ற ஒரு நிலை, எனக்கு எதுவுமே இல்லை, துறவி மனப்பான்மை இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லை, கடவுளா பார்த்து பிச்சை போட்டாதான் உண்டு அப்படின்ற அந்த மனசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனம் வெற்றிடமா இருக்கு அப்படின்னா, வெயில நிற்கும் போது குடிசை ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா குடிசையில இருந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க நானு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு அது மாட மாளிகையா தோணுமா தோணாதா? ஒரு மரத்துடைய நிழல் கூட நம்மளுக்கு அவ்வளவு சுதந்திரமா ஒரு சந்தோஷமா தோணும், ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட மனநிலையை தான் நமக்கு வரணும்னு அம்மா விருப்பப்படுறாங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அம்மா வந்து காசெல்லாம் அள்ளி அள்ளி தான் தந்துட மாட்டா, எனக்கு நல்லா தெரியுது. அம்மா நினைச்சா எவ்வளவு வேணாலும் தர முடியும், ஆனா தரமாட்டா. ஏன் தெரியுமா? முதல்ல துறவு மனப்பான்மைக்கு வா, எதுவுமே உண்டு கிடையாது. அள்ளி கொடுத்துட்டு நீ அதை கண்டதெல்லாம் ரோட்ல போடுவ, மீதி வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவ. என்ன நீ கத்துக்கிட்ட? முதல்ல உனக்கு 10,000 தேவைப்பட வேண்டிய இடத்துல உனக்கு 8,000 தான் தருவேன், மீதி 2,000 ரூபாய் அப்பதான் நீ சிக்கனமா ஏதாவது பண்ணுவேன். சோ உனக்கு தேவைக்கு கூட அம்மா 2 ரூபாய் கம்மியா தந்தா மட்டும்தான் அந்த அருமை நம்மளுக்கு தெரியும்ன்றத அம்மா நல்லா எனக்கு புரிய வச்சுட்டா. ஆனா சத்தியமா தந்துருவா, புரியுதுங்களா? அப்ப அந்த அப்போ இதுல சொல்றாங்க இல்லையா, அந்த வெற்றுமையான இடம் வந்து அந்த சீடனுக்கு இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த வெறுமை மனசு அப்படின்றது எதுவுமே எந்த கிடையாது. என்ன எங்க வேணாலும் போடுங்க, எனக்கு கவலை எல்லாம் வரவே வராது. இப்ப அம்மா ஒரு சீடன் வந்து எந்த ஃபீலுமே இல்லாம, அதாவது எந்த ஃபீல்னா இது என் சொந்தக்காரவங்க, இது என் வீடுன்ற எந்த ஃபீலும் இல்லாம, அம்மா நான் உன்னே சரண அடைஞ்சிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணுமா. அப்ப அம்மா சொல்றாங்க, டேய் பாலைவனத்துல போய் 6 மாசம் நீ தங்கிட்டு வர, சரிம்மா தாராளமா போவாங்க. இப்ப பாருங்க, எனக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? முதல்ல வந்துட்டு ஏசி ட்ரெயின் புக் பண்ணி போவோம், ஃபிளைட்ல எல்லாம் போயிருக்கேன். இப்பெல்லாம் ஏசி புக் பண்றதே கிடையாது. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? அம்மா டிக்கெட்டே இல்லைனாலும் பரவாயில்லம்மா, நான் போய் சாதா டிக்கெட் எடுத்து நின்னுட்டே வரமா. என்னமா இப்ப எப்படி எனக்கு அந்த பக்குவம் வந்துச்சு? நானே யோசிச்சு பாக்குறேன். போன வாட்டி ட்ரெயின்ல நின்னுக்கிட்டே தான் போனேன், ஆனா ஒருத்தங்க இடம் கொடுத்தாங்க, லைட்டா உட்காந்துக்கிட்டேன். எப்படி சொல்றது, சாதா டிக்கெட் எடுத்து லேடிஸ்ல வரேன். முதல்ல புக் பண்ணி போன நாளெல்லாம் எல்லாம் போய் ஃபிளைட்ல போனதெல்லாம் போய், இப்போ டிக்கெட் புக் ஆனாலும் பரவாயில்ல, சாதா டிக்கெட் எடுத்துட்டு லேடிஸ்ல போய் நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நான் உட்காந்துட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் விட்டா பாத்ரூம்ல உட்காந்து வரேன் கூட சொல்லுவோம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு அம்மா மாத்திட்டா பாருங்களேன், மனசு அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறாங்க அம்மா. ஆனா இன்னும் திருந்த வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் பெருசா நினைச்சிடாதீங்க. எனக்கு என்னை பத்தி தெரியுன்றதுனாலதான் சொல்றேனே தவிர்த்து இன்னும் மாற வேண்டியது எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. இன்னும் ஒண்ணுமே மாறி கிழிக்கல. அம்மா வேற சொல்றா, இன்னும் அங்க ஒன்னும் மாறி கிழிக்கல, ஆனா வாயப்பாரு. நான் அங்க எவ்வளவு பெரிய சீனர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இது இதோட கம்பேர் பண்ணதுன்னு அம்மாவே சொன்னாலும் சொல்லுவா. ஓகே சரி, அடுத்தது பார்ப்போம். இப்பதான் அம்மா பக்தனுக்கு வராங்க. நானும் நினைச்சேன், ஏமா சீடரை பத்தியே சொல்லிட்டு இருந்தே, கொஞ்சம் பக்தரை பத்தி ஏதாவது சொல்லனே. இப்ப பாருங்க, உண்மையான பக்தனும் தனக்கு நேரும் எல்லாவற்றையும் கடவுளின் இச்சை என்று ஏற்றுக்கொள்வான். அவன் உயிர் முழுதும் எப்போதும் பிரார்த்தனையிலேயே இருக்கும். அவன் பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரார்த்தனையே தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு செய்யும் வழிபாடே. எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணித்துவிட்டு அவன் எப்போதும் ஆனந்த பரவசத்தில் இருக்கிறான். பாத்தீங்களா, நம்ம எடுத்தோடனே ஆனந்தத்துல இருக்கோமா, ஏ ஜாலி. ஏன்னா பக்தர்கள்னா அம்மா கூட இல்ல, நம்மள வெளில தானே இருக்கோம். சோ அம்மா என்ன சொல்றாங்க பாருங்களா, பக்தர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம எது செஞ்சாலும் அது இறைவனுக்கு நினைச்சுக்கிட்டே செய்வோமா. இப்போ பசங்க இருக்காங்க, குளிப்பாட்டுறேன், கிருஷ்ணாவை குளிப்பாட்டுற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான், கிருஷ்ணா கூட்டி விடுற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான், பைக்ல போகும்போது கிருஷ்ணாவோட போற மாதிரி இருப்போமா. ஆனா அம்மா இதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அவன் எப்பவுமே ஆனந்த பரவசத்திலே இருப்பான். அப்ப நம்மளுக்கு ஆனந்தம் ஸ்டார்டிங்லேயே வந்துருது பாருங்க, ஆமாவா இல்லையா? ஜாலியா தானே இருக்கும். நான் தான் நினைச்சேன், அம்மா சீடர்களை வந்து நீ வந்து சட்டையெல்லாம் கீழ்ச்சி விடுற அளவுக்கு அடிக்கிற, பக்தர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்மா? ஏன்னா நீ என்னதான் அடிச்சாலும் வீட்டுல வந்து நான் ஜாலியா இருக்க கிருஷ்ணாவோட. அம்மா அங்க அடிக்கிறா, வலிக்குது, ஒரு மாதிரி செம்ம வலிக்குது. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங் இல்ல, கிருஷ்ணாவோட வேற லெவல்ல ஜாலியா இருக்கும். அப்ப நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், அம்மா
அவங்களுக்கு வந்து துறவி என்னென்னமோ சொல்ற, ஆனா நான் கிருஷ்ணோட ஜாலியாவே இருக்கணும்மா, இது எப்படி? இப்பதான் அம்மா சொல்றான், அவங்க எப்பவுமே ஆனந்த பரவசத்திலேயே இருப்பாங்க. ஓகே, அம்மா கிட்ட போகும்போது அடி விழுது, அப்பப்ப நடுவில் நினைச்சு அது அழுகெல்லாம் வருது, ஆனா மத்த நேரத்துல கிருஷ்ணா நினைச்சு ஜாலியா தானே இருக்கும் பாருங்க. அதான் சொல்றாங்க, ஆனந்த பரவசத்தில் இருக்கிறான். வெறுப்பு அல்லது கோபத்திற்கு அவனிடம் இடமே இல்லை. அம்மா நல்லவங்களை பத்தி பேசுறாங்கப்பா. வெறுப்பு அல்லது கோபத்திற்கு அவனிடம் இடமே இல்லையா. நேத்து தான் நான் கிருஷ்ணாவை கோபத்துல கனலா எரிஞ்சேன். சோ இது வந்து எனக்கு இல்ல, நல்ல பக்தர்களுக்கு. வெறுப்பு அல்லது கோபத்திற்கு அவனிடம் இடமே இல்லை. எல்லாமே தன்னுடைய கடவுளாக இருப்பது போல அவனுக்கு எப்படி ஒன்றை வெறுக்கவோ அல்லது ஒன்றின் மீது கோவப்படவோ முடியும்? அதாவது எல்லாமே கடவுள்னு வாழ்ற ஒருத்தனுக்கு எப்படி வெறுப்பு வரும், எப்படி கோவம் வரும்னு கேக்குறாங்க அம்மா. அப்ப உண்மையான நல்ல பக்தர்களை பத்தி இங்க பேசுறாங்க. அப்போ இதை படிக்கும்போது நான் ஒரு நல்ல பக்தை இல்லை என்பது புரிந்துவிட்டது. ஏனால் இன்னும் எனக்கு கோபம் வெறுப்பு வருகிறது. அப்போ நம்ம இதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அவன் எப்போதும் அமைதியும் இணக்கமும் நிறைந்த மனநிலையில் இருக்கின்றான். எல்லா வகையான போராட்டங்களும் பிரிவினைகளும் அவனிடம் இருந்து விலகி விடுகின்றன. அவன் வெறுப்பவர்களுக்கும் விரும்புபவர்களும் அவனும் சமமானவர்களே. அவன் அதாவது அவனை ஒருத்தனை வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி எல்லாரையும் அவன் ஈக்குவலா தான் பார்ப்பானான். அன்பு மட்டுமல்ல, கோபம் வெறுப்பு ஆகியவர்கள் கூட அவனுக்கு கடவுளின் பிரசாதமாக தான் தோன்றும். நல்லவை மட்டுமல்ல, தீயவைகளும் நல்ல பக்தனுக்கு பிரசாதமாக தான் தோன்றும். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அவனுக்கு அவனுடைய கடவுள்தான். பாருங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவன் கடவுளா பார்ப்பானா. அம்மா அம்மா அந்த மாதிரி நல்ல பக்தனை மாத்திருமா. இதெல்லாம் பார்த்தா நான் ஒரு சீடனும் இல்லை ஒரு பக்தனும் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் வருதேமா. ஓகே, ஆனால் உண்மையான சீடனை பொறுத்தவரையில் அவன் ஒரு கடவுளை தன் இஷ்ட தெய்வமாக கொண்டாலும் எந்த கடவுளும் அவனுக்கு தன் குருவை விட மேலானவர்கள் அல்ல. பாருங்க பாருங்க, ஒரு சீடனுக்கு குரு தான் முக்கியமா, இஷ்ட தெய்வத்தை விட குரு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவனுக்கு குருவே தன் பாதையும் தன் லட்சியமும். குரு ஒருவர் தான் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில் தன் இஷ்ட தெய்வத்தையே அவன் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் அவன் செய்யும் சாதனைகளில் முழுமையான பலனை பெற ஒரு சத்குரு உதவி தேவை. சோ என்னதான் ஒருத்தன் பக்தனா இருந்தாலும் அம்மா சொல்றாங்க பாருங்க, சத்குரு இல்லாம அது நடக்காதான். அப்போ ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் சீடனும் நானே பக்தனும் நானே. அம்மா செல்லம், நான் உனக்கு, ஏன்னா நீ தான் எனக்கு கிடைச்சிட்டியே, நீ எனக்கு குரு, நான் உனக்கு சீடனும் ஓகேவா, உனக்கு பக்தனும் நானே. அப்ப ரெண்டு கட்டா நிலைமையில இருக்கோம், நீ தான் எங்களை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது அந்த பண்டிதர் அம்மாவை மேலும் கேள்வி கேட்டார். ஓகே, இப்போதைக்கு இது முடிஞ்சுது. அப்ப அதை நம்ம மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் அப்ப மீதி நாளைக்கு பார்க்கலாம். நான் ஆசிரமத்துக்கு போயிடுவேன். ஸோ அங்க முடிஞ்சா அங்க போட்டுடுறேன், இல்லைன்னா நான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சூப்பரா இருந்ததுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பக்தனும் நானே சீடனும் நானே. ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ளது எல்லாமே இருக்கான்னு கேட்டா ஐ திங்க் இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அம்மா தான் நம்மளை வழி நடத்தணும். ஓகே, ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.